நம்மளை முட்டாளாக்கி நம்ப வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சில நிகழ்ச்சி மட்டும் உங்க மத்தியில் செஞ்சு காட்டுறேன். அருகிலே வந்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நல்லா கவனிங்க. இப்ப என் கையில பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு பை ஒன்று இருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஐயா கொஞ்சம் இப்படி முன்னாடி வாங்க, இப்படி முன்னாடி வாங்க, பயந்துக்காதீங்க, இப்படி முன்னாடி வாங்க, அப்படி முன்னாடி வாங்க, இப்படி முன்னாடி வாங்க. என்ன கையில வச்சிருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க, அதை கையிலே வச்சுக்கோங்க. பையில என்ன வச்சிருக்கீங்க? அதுக்குள்ள வேற என்ன இருக்கு? பணம் இருக்கா? எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? சோப்புல இருக்கா? எவ்வளவு வச்சிருக்கீங்க? எடுங்க. நீங்க சாதாரணமாக பாத்தீங்கன்னா சில சந்தைகள்ல வந்து வச்சிருக்கீங்களா? ஒரு 10 ரூபாய் மட்டும் கையில் எடுங்க. நல்லா கவனிங்க. நான் எந்த ஒரு நிகழ்ச்சி செய்யறதுக்கு முன்னாடியும் நான் சொல்றது ஒரே ஒரு கருத்து. நான் செய்யறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யறேன் அப்படிங்கறத வந்து நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நான் செய்யறதை நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க எந்த ஒரு சாமியார் செய்யறதையும் எந்த ஒரு மந்திரவாதியும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதே போல நான் செய்து காட்டக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் தந்திரம் தான். யாரு வேண்டுமானாலும் செய்து பார்க்கலாம் என்று சொல்லிதான் நான் நிகழ்ச்சி செய்யறேன். நல்லா கவனிங்க. இந்த நிகழ்ச்சி செய்யறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேங்கிறது கவனிங்க. இந்த பையில தான் இருக்குங்களாங்கய்யா? உள்ள இந்த பையில தான் இருக்கு, போடாதீங்க. இந்த பையில தான் இருக்கா? இந்த பையில தான் இருக்கா? ஏது இல்ல. நல்லா கவனிங்க. எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி காட்டுறேன். தூரத்துல வந்து கூட கவனிங்க. இந்த பையில தான் இருக்கான்னு கேட்டா எதா இருக்குங்களா? ஏது இல்ல. உள்ள போன எவ்வளவு வச்சிருக்கீங்க? பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க கையில? 10 ரூபாய் வச்சிருக்கீங்க. உங்க பேர் என்ன? பெருமாள். பெருமாள் பாத்தீங்கன்னா அப்படி திருப்பி காட்டுங்க. அந்த பக்கம் இங்க இப்படி வாங்க, இந்த சைடு வாங்க, இந்த பக்கம் வாங்க. அந்த பக்கம் தூக்கி காட்டுங்க. எவ்வளவு கையில வச்சிருக்கீங்க? எவ்வளவு கையில வச்சிருக்கீங்க? 10 ரூபாய். அந்த காட்டுங்க. அப்படி உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு எல்லாம் இல்ல, இதே வச்சுக்கோங்க. 10 ரூபாய் வச்சுக்கோங்க. அதெல்லாம் அது வேண்டாம், அதை வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெருமாள் அவர்கள் இதுல கையில பணம் 10 ரூபாய் வச்சிருக்காரு. நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல நான் செய்து காட்டக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் கடவுள் சக்தியோ மந்திர சக்தியோ மை சக்தியோ கிடையாது. உள்ள 10 ரூபாய் போடுங்க. எவ்வளவு போட்டிருக்கீங்க? 10 ரூபாய் போட்டிருக்காரு. ஐயா பெருமாள் அவர்கள் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் உள்ள போட்டிருக்காரு. நான் செய்து காட்டக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் கடவுள் சக்தியோ மந்திர சக்தியோ மை சக்தியோ கிடையாது. எல்லாம் தந்திரம் தான் சொல்லிட்டு தந்தை பெரியார் வாழ்க, ஜாதி இல்லை, மதம் இல்லை, கடவுள் இல்லை, தந்தை பெரியார் வாழ்க சொல்லிட்டு ஐயா உள்ள கை விட்டுடுங்க. எவ்வளவு இருக்கு? நல்லா இடிச்சு காட்டுங்க. எவ்வளவு இருக்கு? எவ்வளவுயா இருக்கு? எவ்வளவு இருக்குன்னு காட்டுங்க. நல்லா கவனிங்க. ஐயா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 ரூபாய் தான் போட்டார். நல்லா நீங்க கவனிச்சு, அதுதான் சொல்றேன். எந்த நிகழ்ச்சி செய்யும் போது நீங்க கூர்ந்து கவனிச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சாமியார் ஒரு மந்திரவாதி எதை செஞ்சாலும் நீங்க தூரத்துல இருந்து பாக்குற விட அருகில வந்து அவன் கை என்ன படுதுங்கிறத கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா ஒரு சாமியார் ஏமாத்துறத கண்டுபிடிக்கலாம். இப்ப ஐயா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள எவ்வளவு ஐயா போட்டீங்க? 10 ரூபாய். எல்லாரும் பாத்தீங்க. ஆனா ஒரு 500 ரூபாய் கொடுத்துருக்குன்னா பரவாயில்ல, சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா தான் செய்றீங்க நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க அங்கிருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து வந்து கொடுத்து எனக்கு ஒரு 500 ரூபாய் மாத்தி கொடுக்கலாம் கேட்காதீங்க. ஏன்னு கேட்டா அப்படிலாம் என்னால செய்து கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா இது போல செய்து காட்டி விட்டு இந்த சாமியார்கள் மந்திரவாதிகள் நம்மளை ஏமாற்றுவதற்காக செய்து காட்டக்கூடிய நிகழ்ச்சி. இப்ப நான் செஞ்சு காட்டுறேன்னா நல்லா தான் இருக்குது, பரவாயில்லைங்க. எப்படி செஞ்சுட்டே இருந்தா ஒரு 10 ரூபாய் போட்டா 500 ரூபாய் வரும்னா நான் வந்து இங்க உட்கார்ந்து இப்படி ரோட்ல நின்று இந்த மக்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்ய வேண்டியது அவசியமே இல்லை. நான் அதே போல ஒரு பையன் வச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்துனா வெறும் ஒரு 10 ரூபாய் போட்டா 500 ரூபாய் எடுத்துனா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனா அதுவல்ல எங்களுடைய நோக்கம். மாறாக இப்படி மக்களை ஏமாற்றுவதை, இந்த மக்களை சிந்திக்கூடாமல் வைத்திருக்கக்கூடிய சாமியார்களை மந்திரவாதிகளை நீங்க நம்ப கூடாது, நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி விளக்கித்தான் இந்த நிகழ்ச்சியை வழிய இது யார் மனதையும் புண்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்க நோக்கம் அல்ல. அதற்கு நாங்க வரவும் இல்லை. மாறாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வழியிலும் ஏதோ நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இன்னைக்கு அனைத்து வழியிலும் இந்த மூட நம்பிக்கையை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பல் இன்றைக்கு விரைவாக செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியின் மூலம் பல்வேறு விதமாக பல்வேறு அமைப்புகளாக பல்வேறு குழுக்களாக பிரிந்து 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 மக்களிடத்திலே மூட நம்பிக்கையும் மத பிரச்சாரங்களையும் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்பி இதற்கு பின்னால் போகாதீர்கள், அறிவை இழக்காதீர்கள் என்று சொல்லிதான் இந்த பிரச்சாரம் வழிய இது யார் மனதையும் புண்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்க நோக்கம் என்று சொல்லிக்கொண்டு மடி நல்லா கவனிங்க. நான் என்ன பண்றேன்னு சொல்லுங்க. ஐயா அவ்வளவு 500 தானே வச்சிருக்கீங்க, இந்த பைக்குல போடுங்க. போட்டு உங்க பெருமாள் தானே நான் ஏற்கனவே சொன்னது போல நான் செய்து காட்டக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் கடவுள் சக்தியா மந்திர சக்தியா மை சக்தியா கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப கைவிட்டுடுங்க. எவ்வளவு இருக்கு? 10 ரூபா இருக்கு. அதுதான் உங்களுக்கு, நீங்க வச்சுக்கோங்க. உங்க பணம் எனக்கு வேண்டாம், சரிங்களா? ஆக இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் செய்து
இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் செய்து காட்டிட்டு இது போல பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்துட்டு இன்னொரு ஏற்கனவே நான் ஒரு 500 ரூபா தான் போட்டு வச்சிருந்தேன். நீங்க பாட்டுக்கு இன்னொரு 500 ரூபாய் எடுத்து கொடுங்க வந்து கேட்டாலும் என்னால எடுத்து கொடுக்க முடியாது. ஒரு 500 என்ன போட்டு வச்சிருக்கணும் அதெல்லாம் இல்ல நான் 10 ரூபாய் கொடுத்துட்டு இல்ல 500 ரூபாய் வேண்டாங்க எனக்கு 2000 கொடுனாலும் கொடுக்க முடியாது. நான் அதுல என்ன போட்டு வச்சிருக்கணும் அதுதான் வரும். ஆக இதெல்லாம் ஒரு தந்திர வேலைகள். இந்த தந்திர நிகழ்வை செய்து காட்டி கொண்டுதான் கடவுளின் பேரால் மந்திரத்தின் பேரால் நம்மளை எல்லாம் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க நம்பக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியை நான் செஞ்சு காட்டுறேன். அதை வந்து எடுத்து காட்டுறாங்க நம்ம கிட்ட. அதை புரியும் தான் மனுஷன் எடுத்து காட்டுறாங்க நம்மளுக்கு. நான் வளமும் இதை விட்டு நம்ம பிரியக்கூடாது. நான் வளமும் சேர்த்து விட்டு பிரியக்கூடாது. எனக்கு ஒரு கருத்து அடுத்த ஒரு நிகழ்ச்சி நான் செஞ்சு காட்டுறேன்.